என்பதை 1 2 3 4 2 6 7 8 9 என்று எழுதினால் ரேஞ்ச் என்பதை எழுதும் முறை. இப்போ இந்த சம்மை நம்ம சால்வ் பண்ணி பார்ப்போம். பெங்களூர் ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கும் ஒவ்வொரு நம்பர் கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 5 6 7 8 9 9 எழுத்து 9 லெட்டர்ஸ் இருக்குது. இங்கேயும் 9 நம்பர் இருக்குது. ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு நம்பர் இருக்குதா? இப்போ இந்த ரேஞ்ச் என்பதை எழுதும் முறை கேட்டிருக்காங்க. பெங்களூர் என்பதை எப்படி இவங்க ஒரு நம்பர் கொடுத்து எழுதியிருக்காங்களோ அதை மாதிரி ரேஞ்ச் என்பதற்கு நம்ம ஒரு நம்பர் கொடுத்து எழுத போகிறோம். அந்த ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது 6, இந்த பெங்களூருக்குள்ளே இருக்கா 6 இருக்குது, ஏ இருக்குது, என் இருக்குது, ஜி இருக்குது, இ இருக்குது. அப்போது 6க்கு என்ன நம்பர் எங்கே கொடுத்துருக்காங்க? 8. அடுத்து ஏக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 2 ஏ இருக்கு. என்ன பண்ணுறது அப்படின்னா 2 ஏக்கும் ஒரே நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. ஏ 2, இந்த ஏவும் 2. அப்போ ஏ 2 போட்டுருவோமா? எண்ணுக்கு 3 கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், எண்ணுக்கு 3 கொடுத்துருக்காங்களா? 3. ஜி எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஜி 4. இ 9 கொடுத்துருக்காங்களா? ஈக்கு 9 எழுதிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம். 8 2 3 4 9. எந்த ஆப்ஷனு? 8 2 3 4 9. ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர்.